பிரைமரி செகண்டரி அப்படின்னா என்ன அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு குழப்பம் யாருக்கும் இருந்திருக்கலாம். அது தெளிவா சொல்லியிருக்கேன். இருந்தாலும் சொல்றேன். வலது கையில் வரக்கூடிய வலது கையும் வலது காலும் பிரைமரி. இது என்னுடைய வலது கையில. அதே மாதிரி வலது கையில் வரக்கூடிய இடது காலும் இடது கையும் செகண்டரி. இடது கையில் வரக்கூடிய இடது கையும் இடது காலும் பிரைமரி. இடது கையில் வரக்கூடிய வலது காலும் வலது கையும் செகண்டரி. இதுதான் செகண்டரி பிரைமரி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். நம்ம அதுக்கு பொதுவாக நாங்கள் சொல்லுவோம், இந்த மாதிரி கை அப்படி டேக் த கன் ஷூட் த டார்கெட் ஒரு வார்த்தை அடிக்கடி நான் பயன்படுத்துவேன். இந்த மாதிரி ஒரு எடுத்துக்கிட்டோம்னா இந்த கையில் இந்த 2 விரலும் பிரைமரி, இந்த கையில் இந்த 2 பிரைமரி. பிரைமரி செகண்டரி எதுக்கு சொல்லுங்க கேட்டீங்கன்னா, பிரைமரியை பொறுத்தவரையிலே நமது உடலில் வலது பக்கம் கைகளில் கால்களில் பிரச்சனை இருந்தால் இந்த வலது கையில் இருக்கக்கூடிய பிரைமரியிலே சிகிச்சை அளிப்பது நல்லது. இடது கைகளில் கால்களில் பிரச்சனை இருந்தால் இடது கை இடது காலில் சிகிச்சை அளிப்பது நல்லது. ஆனால் பிரைமரிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டும். அந்த ஒரு கான்செப்ட் தான் மெயினான கான்செப்ட். நன்றி, வணக்கம்.